நீந்திரதை பார்த்து கொண்டே இருக்கலாம் அவ்வளோ நேரமானாலும். பெட்டி பெட்டியாக இருக்கும். ஒரு பெட்டியிலேருந்து இன்னொரு பெட்டிக்கு உள்ளாலேயே எல்லாம் நீந்தி போகலாம். போன முறை மாதிரி இல்லை. ஐயோ சின்ன சின்ன தீவுகள் கணக்கு இருக்குங்க பாருங்க. முடிய இன்றைக்கு 53வது நாள். காலியில் இருக்கிற அந்த கோட்டைக்கு வந்துட்டோம். கணக்க கிலோமீட்டருக்கு அப்படியே லைனில் நிற்கிது பாருங்க. அப்படியே குடும்பமாக வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சிங்களாக்கள் எல்லாருமே இதில் இந்த தன்சல் எல்லாம் கொடுக்கணும். சீ டர்ட்டில் ஹச்சரி கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு வந்துட்டு விசா ஃப்ரீ வந்து கொடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ கடைசி ஒரு அலை வந்தது, அங்கே இருந்து முழு பேரை மாட்டிச்சுட்டு வெளியால தாவி விட்டுடுது. ஒரு மண்ணுற மாதிரியான ஒரு கலர். ஓடும் வந்து நல்ல வடிவாக இருக்குது. முருக கெட்பாறைகள் அதுகளை வந்துட்டு இதில் மாலை மாதிரி போட்டு வச்சிருக்கணும். எழுதி போட்டிருக்கணும். அதுக்குரிய நாள் வரைக்கும் பொறிக்கும். நேச்சர் பூல் தல்பேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் சிங்களனாக இருக்குது. அந்த லோக்கல் மக்களுமே வந்திருக்கணும். இவருங்க இதில் வந்திருக்கார். தலையை வெடி கட்டி பார்க்கணும். நாங்கள் இப்போ வந்துட்டு இன்றைக்கி வெலிகமாவில் இருந்துட்டு காலியை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இந்த சர்ஃபிங் பழக்கிற அந்த அண்ணா எல்லாம் வந்துட்டு வேனை பார்க்குறாரு. நாணயத்துலேயுமே வந்துட்டு போட்டிருக்கேன். இல்லாட்டி இந்த விஷயத்தை நாணயத்தில் போட்டிருக்க மாட்டேன். ஸோ பழைய காலத்தில் இது ஃபேமஸான ஒரு மீன்பிடி முறை. நேற்று வந்துட்டு சந்திக்க முடியாமல் போயிட்டு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலாத்தலங்களுக்கும் வேனை வந்து வீடு மாதிரி மாற்றி தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு 53வது நாள். 53வது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெலிகம கடற்கரையில் தான் இருக்கிறோம். இந்த திருகோணமலை அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருகம்பையெல்லாம் பார்த்துருப்போம். அங்கே மாதிரி இங்கே சர்ஃபிங்குமே பழக்க வேணும். வெலிகம வந்துட்டு அருகம்பைக்கு அடுத்ததாக வந்துட்டு சர்ஃபிங் பழக்கக்கூடிய ஒரு நல்ல இடம். ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள் நேற்று வந்துட்டு இதில் வேனை விட்டுட்டு நாங்கள் இதில் வாஷ்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணி இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு நிற்கிறோம். 124 கொண்ட இந்த பயணத்தில் 53வது நாளில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்றதை நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைமில், அதாவது ஆஃப் சீசன் டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்திருக்கணும். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு வந்துட்டு விசா ஃப்ரீ வந்து கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கணக்க பேர் வந்துட்டு நாட்டுக்குள்ளே வாரத்துக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த இஸ்ரேலாக்களுக்கு விசா கொடுத்து வந்துட்டு சின்ன சர்ச்சையாக்கினவை. ஆனால் வந்துட்டு அவ சாதாரண சுற்றுலா பயணிகளாக இருக்கும் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கே வந்துட்டு அந்த ஹோட்டல் மற்றது வேறு ரெஸ்டாரண்ட் எல்லாமே அவ எடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னவ. ஆனால் வந்துட்டு அதே மாதிரி எங்களாக்களுமே வேறு நாடுகளில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து பெரிய விஷயமாக்கி நியூஸ்ல எல்லாம் வந்தது. இதுக்கு முதல்லாம் கதைச்சு பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே பீச் சைட் ஓரமாக நிற்கிறோம். இந்த இடங்களில் எக்கச்சக்கமான சர்ஃபிங் பழக்கிற இடங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரீடம் சர்ஃப் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி விடிய காலமையில் இருந்துட்டு மத்தியானம் பின்னேரம் வரைக்குமே இந்த இடத்துல அப்படியே சர்ஃபிங் பழக்கி கொண்டிருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு சப்ஸ்கிரைபர் தம்பியும் வந்துட்டு கனனாலாம் அடிச்சு கொண்டிருந்தவர் வெலிகமையில் வந்துட்டு பார்க்கணும்னு சொல்லி. ஸோ அவர் வந்த உடனே அவரை சந்திச்சுட்டு நாங்கள் அப்படியே இந்த இடத்துல இருந்துட்டு எங்களோட பயணத்தை அப்படியே ஆரம்பிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்துட்டு கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ்ன்ற வழியாக கொஞ்சம் விலை வந்துட்டு கொஞ்சம் கூடவா இருக்குது. மற்றபடி ஓகே. ஸோ நீங்கள் இந்த பகுதிகளுக்கு வாரீங்கன்னு சொன்னால் வெளியே விசாரிச்சுட்டு சாமான்கள் பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கொள்ளுவோம். எப்படி இருக்குன்றதை பாருங்க. பயங்கர அலை கூடின இடம். ஆனால் நல்ல ஒரு அழகான பீச். இந்த கடல் வந்துட்டு கொஞ்சம் அலையாக இருக்குது, கொஞ்சம் கொந்தளிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் போன முறை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகள், அதாவது இந்த காலி மிரிசை இதெல்லாம் நாங்கள் சீசன் டைமில் வந்து நாங்கள் 3ஆம் மாத பகுதிகளில் நாங்கள் வந்து இந்த ஆட்டோவில் சுற்றுப்பயணம் செய்யக்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கடல் அமைதியாக நீல கடலாக இருந்தது. மற்றது இந்த பகுதிகளில் இந்த ஆமை குஞ்சு இருக்குது தானே, டேர்ட்டில் வியூ பாயிண்ட் எல்லாம் இருக்கும். ஆமையெல்லாம் பக்கத்தில் கடற்கரையில் வந்துட்டு குளிக்கும். நாங்கள் ஆமையோடு சேர்ந்து குளிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். போன முறை அந்த ஹிக்கடுவல் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே வேறு பாயிண்ட்டுகள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஆமை வந்துட்டு குஞ்சு பொறிக்கும். அந்த முட்டையெல்லாம் கடற்கரையில் இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல அதை குஞ்சு பொறிக்க விட்டா பிறகு அந்த ஆமை குஞ்சை வந்துட்டு நாங்கள் அது வந்து கடலுக்குள்ளே போகிற பருவம் வந்த உடனே நாங்கள் கையில் கொண்டு போயிட்டு இப்படியே மணலில் விட்டோம்னு சொன்னால் அது அப்படியே நீந்தி போகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் இந்த பகுதியில் இருக்கையில் வேணால் நாங்கள் அதை காட்டுறோம். மற்றது இந்த பகுதியில் இருந்துட்டு நாங்கள் அப்படியே எங்களோட பயணத்தை இனிதே ஆரம்பிக்க போகிறோம். புவனேஸ்வரனை பற்றி கனவேர் வந்துட்டு அக்கறை அடுத்து கேட்டுருந்தேன். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? எவ்வளோ பேர் அக்கறைப்பட்டவ? நன்றி. உண்மையா அவ்வளோ அக்கறை இருக்குது. உண்மையா எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? உங்களை கவனமாக பார்த்து கொண்டாங்க. உங்களுக்கு நான் இன்னும் பாராட்டணும்டா. கவனமாக பார்த்து ரிக்கவர் ஆகினது ஆளுக்கு ஓகே. கனவேர் கோல் எடுத்து நேற்று என்ன கோல் எடுத்துலாம் சொன்னேன். கொக்கோ கோலா குடிங்க, அதெல்லாம் குடிங்க, வெந்தயம் சாப்பிடுங்க,
மற்றது என்னது இதெல்லாம் செய்துட்டேன் முற்றுமுழுதாக ஆகி ஆள் பூரணமாக குணமாயிட்டேன் பண்ணியாச்சு பிளாக் பண்ணிருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் சர்ஃபிங் பழகிறதுக்கு கணவர் வந்திருக்கணும். சர்ஃபிங் கிளாஸ் எல்லாமே இதில் கொடுத்துட்டு உங்களை கடற்கரைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பழக்குவினம். வேறு தான் இந்த சப்ஸ்கிரைபர் ஸ்கூல் என்ன A level படிக்கிறீங்க? ரைட் கனதர அடித்தவர் எனக்கும் அடித்தவர் அலஸ்டின் எனக்கும் அடித்தவர் அடித்து கட்டாயமாக நேற்றே சந்திக்கணும்னு சொன்னவர். வேறு இடத்துலேருந்து பார்க்குறீங்களா? ரைட் நேற்று வந்துட்டு சந்திக்க முடியாமல் போயிட்டு நவம்பர் ரைட். இப்போ அருகம்பே தானே. ரெண்டு இடத்தையும் மாறி வேறு என்னென்ன இடங்கள் பார்க்கலாம் இங்கே? பீச்சு நாங்கள் கோகனட் ட்ரீ ஹில் கரெக்டாக அந்த இது பார்த்துக்கலாம். இதில் இருக்க தீவா என்ன தீவு? கடலுக்கு நடுவில் ஒரு தீவு இருக்குது தானே, அந்த தீவுமே வந்துட்டு பார்க்கலாமா? அதில் தெரியுற தீவு. ரைட் அந்த இடத்து பள்ளியா? ரைட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தீவுக்குமே போகலாமாம். சின்ன பாலம் இருக்காம். அதில் தெரியுதுல்ல தீவு, நேற்று காட்டியிருப்போமே. இந்த தெரியுது, அந்த தீவுக்குமே போகலாமாம். சின்ன தீவுகள் கணக்கு இருக்கீங்க பாருங்க. விடிய காலமே சர்ஃபிங் பழகிறதுக்கு எக்கச்சக்கமான ஆட்கள் வந்து நிற்கிறேன். மற்றது இந்த கடலில் வந்துட்டு பழகிறது கொஞ்சம் ஈஸியாக நான் நினைக்கிறேன். ஏன்னா கடல் வந்துட்டு இப்படி எழும்பி நின்ற உடனே அப்படி ஆக்களை சர்ஃப் போர்ட் வந்துட்டு தள்ளிட்டு வருது. அருகம்பையில் வந்துட்டு சீசன் டைம், அதால் கொஞ்சம் கடல் கணக்கான இதாக இருக்குது. இங்கே வந்து உரப்பு, கடல் உரப்புன்னா என்னென்னு சொல்லி ஒரு ஆள் கேட்டிருந்தேன். நீங்கள் கடல் உரப்புன்னு சொன்னால் வந்துட்டு இந்த அலை கூடவா கொந்தளிக்கிறத உரப்புன்னு சொல்லுவீங்க. சர்ஃபிங் பழக்கிற அந்த அண்ணா எல்லாம் வந்துட்டு வேனை பார்க்குறாரு. வேன் எப்படி இருக்கு ப்ரோ? பக்கங்கள்லாம் அப்படியே முழுக்க அப்படியே கடற்கரை ஓரமாக அப்படியே சர்ஃபிங் பழக்கிற இடங்கள் மற்றது அழகழகாக இருக்குது. இந்த கடற்கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை நீ அதெல்லாம் விற்று கொண்டிருக்கணும். இதில் ஒரு சின்ன தீவு இருக்குது. அந்த தீவுக்கு வந்துட்டு சின்ன பாலம் இருக்குது, தெரியுதா? இந்த தீவுக்குமே நீங்கள் போய்க்கொள்ளலாம். அது வந்துட்டு உள்ளுக்கு ஹோட்டல் வச்சுருக்கணும், ஒரு ஹோட்டல் உண்டு. ஸோ ஒரு தீவுக்குள்ளே ஒரு ஹோட்டல் எப்படி எனக்கு யோசிச்சு பாருங்கள். பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது. அப்படியே கடற்கரை ஓரமாக அப்படியே வீதிகள் வருது. இந்த வீதியை தாண்டி இஞ்சால குளங்கள் மற்றது சின்ன மலைகள் மாதிரி எல்லாம் இருக்கிறதால இந்த இடங்கள் வந்துட்டு குளிர்மையாக இருக்குது. மற்ற இடங்களோட ஒப்புடைக்க கடற்கரை பகுதிகள் பொதுவாக வந்துட்டு அந்த ஒரு வெக்கையாக இருக்கும். ஆனால் இந்த பக்கங்கள் எல்லாம் பயங்கர குளிர்மையாக இருக்குது. இஞ்சால வேறு மீன்பிடி போட்டுகள்லாம் நிற்கிது. இதில் ஒரு மொஸ்க் இருக்குன்னு சொல்லி அந்த சப்ஸ்கிரைபர் சொன்னவர். இதுதான் அந்த மொஸ்க் போல். அது வந்து பழங்காலத்து மொஸ்கண்ட மாதிரின்னு சொன்னவர். இங்கே அப்படியே மீன்பிடி வெள்ளங்கள் அழகாக இருக்குது கடற்கரை. இந்த வெலிகமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடா தான். ஒரு மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய ஒரு வளைஞ்ச மாதிரி இப்படி இருக்கும் சி வடிவத்தில் பெரிய குடா. நாங்கள் இப்போ வந்துட்டு இன்றைக்கி வெலிகமையில் இருந்துட்டு காலியை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இந்த காலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வெலிகமையிலேருந்து 26 கிலோமீட்டர். இங்கே போய்க்குள்ள நல்ல அழகழகான கடற்கரைகள் எல்லாம் வரும். இந்த ஜங்கிள் பீச் வரும், உணவத்தனை வரும். போகிற வழியிலேயே இந்த தல்பேன்னு சொல்லி ஒரு பீச் இருக்கும். போன முறை கூட போயிருப்போமே. இந்த தல்பே பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி மாதிரி பாக்ஸாக இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸுக்குள்ளால் போயிட்டு மற்ற பாக்ஸுக்குள்ளால் நீந்தி வரலாம். ஸோ அதுவும் வந்துட்டு இப்போ சீசனுக்கு போனால் தான் நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டிக்கு அந்த பாக்ஸ் தெரியாத அளவுக்கு அலை வரும். போய் பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அதுலேயும் ஒரு நீச்சல் ஒன்று போடலாம். அப்படியே போவோம். கடற்கரை ஒரு நிமிஷம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அழகாக இருக்குது. மற்றது இந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயத்தாள், இலங்கையினுடைய நாணயத்தாளில் வந்துட்டு இந்த ஒரு தடி மாதிரி ஒன்றில் மேலே இருந்து தூண்டில் மீன் பிடிக்கிற மாதிரியே ஒரு அமைப்பு, அந்த ஸ்டில் ஃபிஷிங்னு சொல்லுவினோம். ஸோ
ஸோ அது வந்துட்டு இங்கால முந்தி அப்படி தான் மீன் பிடிச்சவை. அது வந்துட்டு இப்போ அப்படி மீன் பிடிக்கிறதில்ல. ஆனால் இருந்தாலுமே அந்த சுற்றுலா பயணிகளை கவரணும் பண்ணுறதுக்காக வந்துட்டு அந்த மாதிரியான அந்த மீன் பிடிக்கிற முறையை வந்துட்டு வச்சிருக்கணும். ஸோ இந்த பகுதியில் நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். அதில் அவன் உடுப்பை போட்டுட்டு அந்த தடிக்கு மேலே இந்த தூண்டில் பிடிச்சிக்கொண்டு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது அவைக்கு வந்துட்டு ஒரு சின்ன பணமும் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அது வந்துட்டு இந்த பகுதியில் இருக்கும். நாங்களுமே அதை காட்டுறோம் உங்களுக்கு. வந்துட்டு அகங்கம என்ற டவுனுக்குள்ளால் போய்கொண்டிருக்கிறோம். இந்த டவுனுமே வந்துட்டு டூரிஸ்ட் அதிகளவாக வந்து நிற்கிற இடம் தான். இந்த அகங்கமையில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை இருக்குது. இங்கே இருந்துட்டு காலி போகும் மட்டும் தாண்டி கொழும்பு போகும் வரைக்குமே ஃபுல்லாக அழகழகான கடற்கரைகள்லாம் இருக்குது. நாங்கள் இப்போ ஹொக்கலை என்ற இடத்துக்குள்ளால் போய்கொண்டிருக்கிறோம். இந்த இதில் வந்துட்டு ஹொக்கலை குளம் இருக்குது. இந்த உங்களுடைய வலக்கு பக்கம் வந்துட்டு பெரிய ஒரு குளம். இங்கே வந்துட்டு அப்படியே கடலோட கலக்குது. இந்த இடமே வந்து கொஞ்சம் ஃபேமஸான இடம். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்கள் நின்று இதில் குளிச்சு கொண்டிக்கணும். இதில் ஒரு கொஞ்சம் தூரம் போனோன்னே இந்த ஹொக்கலை என்ற இடத்துல தான் அந்த நான் முதல் சொன்ன அந்த தடியில் இருந்து மீன் பிடிக்கணும். அந்த ஸ்டிக் ஃபிஷ்ஷிங் இல்லாட்டி ஸ்டில் ஃபிஷ்ஷிங்னு சொல்லுவினோம். அந்த இடமும் இதுதான் இருக்குது. எனக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளே நின்று குளிச்சு கொண்டிக்கணும். இதெல்லாம் அப்படியே லைனுக்கு பீச் தானே. அந்த ஒரு ஒரு ஊர்களோட பேர் வேற வேற வேற. அந்த ஊர்களோட பேரை வச்சுக்கொண்டே இங்கால பீச்சுகள் இருக்கு. இந்த இடத்துல தான் அந்த தடியில் மீன் பிடிக்கிற மாதிரி செட்டப் செஞ்சு வச்சிருக்கணும். உள்ளே போயிட்டு பார்ப்போம். இந்த கடற்கரையை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. திருப்ப ஒன்றே சொல்கிறேன் இல்லை, அழகாக இருக்குது இந்த இடங்களில் பாருங்கள். இந்த கண்டல் தாவரங்கள் எல்லாம் வளர்ந்து இப்படி குடை மாதிரி வளைஞ்சிருக்கு. இதுக்குள்ள நல்ல நிழல், குளிர் காற்று அடிக்குது. பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. போன முறை நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இதுக்குள்ள ஒரு நம்பர் போட்டு இந்த சிகிரியாவில் இந்த வில்லேஜ் டூருக்கு போவோம் தானே, இந்த கிராமத்துக்கு போயிட்டு படகுல போயிட்டு அதை சமைச்சு தருவினோம். அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு கவுண்டர் மாதிரி வச்சுருக்கணும். 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்னு சொல்லி. இதில் அங்கால தான் ஆக்டிவாக இருக்குது. ஆக்கள் இணைப்பினை நான் காட்டுறேன். இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தடியில் செஞ்ச ஒரு தூண்டில் மாதிரி இப்படி வச்சிருக்கணும். ஸோ இதைத்தான் பயன்படுத்துவேன். தடியிலேயே செஞ்சுருக்கேன் தூண்டில். எவ்வளோண்ணா? ஒரு ஆளுக்கு ஃபோட்டோ எடுக்க 500 ரூபா. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மொத்தமாக 500 ரூபா. இப்போ வந்து இந்த இடத்துல இருப்பினும் டூரிஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இது வந்துட்டு அந்த தொப்பி எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பழைய முறைப்படி இப்படி தான் மீன் பிடிக்கிறவ. இப்போவும் இதே மாதிரி மீன் பிடிக்கிறவ ஆண்டுகளுங்க, இல்லை டூரிஸ்ட்டுக்காக செய்யணும் ஆண்டுகளுங்க? ரைட். போயாண்டபடியாக அன்றைக்கி மீன் பிடிக்கையில் நான் நினைச்சேன்னா டூரிஸ்ட்டுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கணும்னு சொல்லி எல்லாமே இந்த மாதிரி மீன் பிடிக்கிறவையா. ஸோ டூரிஸ்ட்டுக்காக மட்டுமண்டி இல்லையா. ஸோ அங்கால வந்துட்டு அவை அந்த சின்ன ஒரு கூடாரம் மாதிரி இதில் வச்சிருக்கணும். ஒவ்வொரு நம்பர் கவுண்டர் வந்து போட்டிருக்கணும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இதை பார்த்துட்டு கூட போகலாம். இலங்கையின் நாணய தாளில் வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் இதை வந்து வச்சிருக்கணும்னு சொன்னால் இது அந்த காலத்தில் இப்படி தான் மீன் பிடிச்சவையாம். ஸோ அதுதான் காரணம். பாருங்க, போன முறை நாங்கள் கவனிச்சினாங்க இந்த லோக்கல் ஆக்கள் வந்துட்டு சுற்றுலா மாதிரி வந்தால் இது வந்துட்டு இதில் ஏறி இருக்க மாட்டேனும். இப்போ அதில் சுற்றுலா பயணிகள் வந்தவ அது வந்துட்டு போன உடனே பாருங்கள் திருப்ப நார்மலாக போயிருக்கணும். உண்மையிலேயே இது சுற்றுலாக்காகத்தான் இந்த இடத்துல அவை வந்துட்டு ஏதோ ஒரு முறையில் வந்து வச்சிருக்கணும். நாங்கள் இதெல்லாம் வந்த நாங்கள் வேறு எக்கில் இல்லை. ஸோ அது என்ன காரணம் தெரியல. சந்திரனாவும் முதல் வந்துட்டு ஒரு இந்த இடங்களை வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டவர் போடையும் இதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். மற்றது வளமையாகவே இதே மாதிரி மீன் பிடிக்கிறவையாம் போயாது நம்மண்டபடியாக இன்றைக்கி மீன் பிடிக்கல என்று சொல்லியிருந்தவன். இந்த இடத்துல வந்துட்டு இந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுமே அதில் 2 ஃபோட்டோ எடுக்கணும்.
ஒரு ஆளுக்கு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்களுமே இந்த இடத்துங்களில் இருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கு இந்த பாயிண்ட்டுகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எழுதி இருக்குது இந்த ராக் வியூ ஸ்டில் ஃபிஷிங்னு சொல்லி. இந்த இடத்துல தான் நாங்கள் போன முறை வந்து நாங்கள் அதே இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ராக் வியூ ஸ்டில் ஃபிஷிங் கொக்கலை. இந்த இடம் வந்து கொக்கலை. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கூகுள் மேப்பில் வந்துட்டு இந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ நீங்கள் கூகுள் மேப் லிங்க் வேணும்னு சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் அதிகளவாக சைனீஸ் டூரிஸ்ட் தான் இந்த இடத்துல நிற்கணும். முழுக்க அதிகளவாக சீன மக்களை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல. இடம் வந்துட்டு அதை விட நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கே வாங்க. போன முறை இந்த இடத்துலேருந்து அங்காலையெல்லாம் நடந்து போனாங்க. கடல் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தது. இந்த முறை கொஞ்சம் கடல் மேலே வந்துட்டு. கணக்கு சீன மக்கள் உண்மையிலே இலங்கையின் டூரிஸ்ட் வந்துட்டு அதிகளவாக வந்துட்டு யூரோப்பாக்களை விட சைனீஸ் இந்தியன்ஸ் அப்படியான ஆக்கள் தான் கூட வாரவ. ஸோ இந்த முறை சீன மக்கள் வந்துட்டு குறைவண்டு தான் எனக்கு இதில் எல்லாம் நான் வாய்ச்சு நான். ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் பேர் வந்திருக்கணும். இப்போ எங்கடாக்கள் வந்துட்டு நார்மலாக இதில் ஃபோட்டோ எல்லாம் மாதிரி எடுக்கலாமா? இந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வந்துட்டு கொஞ்சம் விலை கூட போட்டிருக்கணும். பாரம்பரிய மீன் பிடி, அது பாரம்பரிய மீன் பிடி முறை இப்போ அது பிடிக்கிறீங்க அவங்க. பாரம்பரியம் இப்படி பிடிச்ச ஒரு கல்ச்சரை வச்சுருக்காங்க. அதாலான் வந்துட்டு இது அந்த நாணயத்துலேயுமே வந்துட்டு போட்டிருக்கணும். இல்லாட்டி இந்த விஷயத்தை நாணயத்தில் போட்டிருக்க மாட்டேன். ஸோ பழைய காலத்தில் இது ஃபேமஸான ஒரு மீன்பிடி முறை. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 5000 ரூபா ஒரு ஆளுக்கு. ஸோ இலங்கை நாட்டுக்கு $, வருது. $ரை விட சைனீஸ் யுவான்னு தான் சொல்லணும். யுவான் வந்து குவியுது. அப்படி இந்த பக்கத்துலேயும் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்பேன். கணக்க பஸ்ஸுகள் இந்த இடத்துல தான் வருது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன இந்த இது இருக்குது தானே, கோரல் ரீவ்ஸ், முருக கெட்பாறைகள், அதுகளை வந்துட்டு இதில் மாலை மாதிரி போட்டு வச்சுருக்கணும். அழகாக செஞ்சு வச்சுருக்கணும். சின்னனா இருக்குது பாருங்கள். ஆனால் அழகாக அப்படியே கோத்து கோத்து மாலை மாதிரி அப்படியே பின்னி வச்சுருக்கணும். இந்த இடத்தையும் அழகாக வச்சுருக்கணும். குப்பைகள் எதுகளுமே இல்லை, நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கணும். மேலே வேறுங்க ஒவ்வொரு நாட்டின் கொடிகளுமே வந்துட்டு இருக்குது. சவுதிகள் எல்லாம் பாருங்க, பெரிய பெரிய ரிசோர்ட் ஹோட்டல் எல்லாம் பெரிய கோட்டை மாதிரி இருக்குது. இந்த ஃபோர்ட்ரஸ்ன்னு தான் நான் அந்த பேரே போட்டிருக்கேன். இந்த கோட்டை மாதிரியே ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சுருக்கேன். மற்றது இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட்டை வந்துட்டு கூட்டிகிட்டு வருவீங்க தானே, டூரிஸ்ட்டை கூட்டிகிட்டு வர பஸ் டிரைவர் மேருக்கு வந்துட்டு கமிஷன் கொடுப்பினும். இப்போ ஒரு நகை கடைக்கோ ஜுவல்லரி ஷாப்போ இல்லாட்டிக்கு இந்த ஜெம் வாங்குகிற இடங்களுக்கோ இல்லாட்டிக்கு இப்படியான டூரிஸ்ட் இடங்களுக்கோ இல்லாட்டி ஹோட்டல்ஸுக்கோ டிரைவர்ஸ் மேர் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ அவைக்கு வந்துட்டு சின்ன சின்ன கமிஷன் கொடுப்பினும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இதில் வந்துட்டு சைனீஸ் எல்லாருமே ஒரே இடத்துல வந்தவே தானே. ஸோ அவைக்கு வந்துட்டு இந்த பஸ் டிரைவர்ஸுக்கு எல்லாம் கமிஷன் கொடுப்பினும். ஸோ இங்கே வேறுங்க டுக் ரெண்டல் அதில் வந்துட்டு போயிடும் 2 வெள்ளைக்காரர். இப்போ வந்துட்டு இந்த ஆட்டோட மேலே அந்த ஹூட் இருக்குது தானே, அதே வந்துட்டு திறந்து விடக்கூடிய மாதிரி இருக்குது போல். அதை திறந்து தான் மேலே விட்டுருக்கணும். ஃபோன் அடிச்சுட்டு ஆக்கள் போயிடும் ஜாலியாக. ஸோ அவைக்கு வந்துட்டு இது வந்து வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே. இந்த அங்கே வந்துட்டு இந்த இப்படி ஆட்டோ அதெல்லாம் குறைவு இந்த நாடுகளில். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஆட்டோவில் ஓப்பனான ஒரு வெஹிக்கிளில் இப்படி ஓடுறதுக்கு வந்துட்டு அவைக்கு விருப்பமாக இருக்கும். காலத்துக்கு பிறகு இந்த சோறு கறியில் அதுவும் இந்த சோறு எடுத்துருக்கிறோம். இந்த அரிசி மீன் சாப்பாடு தான் எடுத்துனாங்க. பருப்பு சம்பல் இங்கே ஒரு சின்ன வர மாதிரி. இதுதான் இன்றைக்கி மதிய சாப்பாடு. அடுத்த இடத்துக்கு வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சீ டேர்ட்டில் ஹச்சரின்னு சொல்லி, அதாவது ஆமை குஞ்சுகளை வந்து பொறிச்சு அந்த குஞ்சு பொறிச்ச இடம் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு அதிகளவான ஆக்கள் வாரவை. இதில் போகிற வழியில் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ என்ன மாதிரி விலை அதுன்றதை கேட்டு பார்ப்போம். கேட்டு பார்த்துட்டு உள்ள போயில் பண்ணால் ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து 300 ரூபா. கட்டாயமாக வந்தீங்கன்னா இங்கே வாங்க.
ஃபாரினர்ஸுக்கு வந்து விலை கூடன்னு சொன்னவன். ஃபாரினர்ஸுக்கு என்ன விலைன்றது போய் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த என்ன டியூட்டிஸ் என்று போட்டிருக்கிறான். வி ஹச் த டர்ட்டில் எக்ஸ் அண்ட் ரிலீஸ் தெம் இன் டு த ஓஷன் சேஃப்லி. முட்டையில் பொறிச்சிட்டு அதில் வர அந்த குஞ்சம் வந்துட்டு சேஃபாக கடலுக்குள்ளே விடியணுமா. இந்த காயப்பட்ட ஆமைகள், உடல்நலக்குறைவு வந்த ஆமைகள் எல்லாத்தையுமே ரிக்கவரி பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு இது கொடுக்கணுமா. ஸோ ஆமைகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான கிளாஸ் அதுகள் எல்லாம் கொடுக்கணுமா. என்ன மாதிரி மெத்தட்ன்றதும் கொடுக்கணுமா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய ஆமை நிற்கிது. இங்கே பாருங்க, தலை வந்து எட்டி பார்க்குது. பெரிய ஆமை. இது வந்துட்டு இந்த கடலுக்கு இருக்கிற ஆமையை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து பராமரிக்கணும். போனண்ணா போனேசண்ணா எத்தனை வயசுன்னு சொன்னவர்? அப்புறம் 8 வயசாமா? 7 வயசு. ஆஹா. இந்த ஆமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வயசு. இங்கே அந்த தலையில் தொட வேணாமா? சில கடிச்சு போனானோ சரி, தலையை வெடி கட்டி பார்க்க. வா, ஆள் வந்து மூச்சு எடுத்துட்டு அப்படியே உள்ள போறார் வடிவா. இந்த ஆமையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடில் வந்துட்டு வித்தியாசமான வகை இருக்குது. இந்த ஸ்டார் டர்ட்டில்னு சொல்லி மேலே வந்துட்டு இந்த நட்சத்திரம் மாதிரி இருக்கும். அந்த ஆமை வந்துட்டு விலை கூட, அதை வந்துட்டு சில பேர் கடத்து வினம். அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். அதில் உலகத்தில் இருக்கிற அந்த டேர்ட்டில்ஸ் இந்த படங்களோட போட்டு அதுண்ட என்னென்ன வகைன்றதையும் அதில் போட்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுண்ட வெயிட், அதுண்ட எவ்வளவு இது வரும் என்றதை எல்லா இதுலேயுமே போட்டிருக்கணும். எல்பிஎஸ்லேயும் போட்டிருக்கணும், கிலோகிராம்லேயும் போட்டிருக்கணும், பவுண்ட்ஸ்லேயும் போட்டிருக்கணும். இதில் ஃப்ளட் பேக், தட்டையான முதுகு இல்லாமல் ஒரு வகையாக இருக்குது. க்ரீன் சீ டர்ட்டில், லெதர் பேக்குன்னு சொல்லி இது வந்து பார்த்திங்கன்னா லெதர் மாதிரியே மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த பேர். ஸோ இப்படி எக்கச்சக்கமான ஆமை வகைகள் இருக்குது உலகத்தில். இந்த ஆமையை பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பக்கத்துலேயே நிற்கிது. ஆள் வந்துட்டு இப்படி மூச்சு எடுத்து பார்த்துட்டு இப்படி உள்ளே போகிறார். கடல் ஆமையிலேயே வடிவானானா? இது வடிவானாமையா? இதான் வடிவானாமையா? அவர் கடல் ஆமையிலேயே மரக்கறி சாப்பிட்றாங்க, பாசி சாப்பிட்றாங்க. இது வந்து தான் கடல் ஆமையிலேயே வடிவான ஆமையாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னா தானே. இதனால வடிவாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இப்போ மூச்சு எடுக்க வெளியில் வருவார். பார்த்தீங்கன்னா கடல் ஆமையிலேயே வந்துட்டு மரக்கறி, அதாவது மச்சம் எதுவுமே சாப்பிடாதான், மரக்கறி சாப்பிட்றாம. ஸோ இது ஒரு பெரிய தொட்டியில் அப்படியே போட்டு இதுக்குள்ள வளர்த்து கொண்டிருக்கணும். வடிவாக இருக்குது. அப்படி நீங்களும் எங்களோட சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும். இதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக செலவாகும் தானே. செலவாகிறபடியாக 6 ஆக்கள்கிட்ட அந்த டிக்கெட் காசுலேயே கொடுப்பினோம். அதே நேரத்தில் இங்கே வந்துட்டு டொனேஷன் பாக்ஸுமே இதில் வச்சுருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கடல் ஆமைகளுடைய வாழ்க்கை இது வந்துட்டு போட்டு வச்சுருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மேட்டிங், அதுக்கு பிறகு முட்டை போட்ட பிறகு அது வந்து பொரிக்கிற தருவாயில் குட்டி ஆமை கொஞ்சம் நல்ல வடிவாக இருக்குது. கடந்து இந்த நடந்து ஓடும் கடற்கரை மண்ணில். அதுக்கு பிறகு அப்படியே கடற்கரையில் விட்டோம்னா அது பெரிய பருவத்துக்கு வரும். ஸோ இதுதான் அதோட வாழ்க்கை சுழற்சி இதில் போட்டிருக்கணும். நல்லா இருக்குது பார்க்க. இப்படியான இடம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நோய்வாய்ப்பட்ட ஆமைக்கெல்லாம் மருத்துவ உதவி செய்கிற மாதிரி போட்டு வச்சுருக்கணும். சினமன் ஐலண்ட், ஓகே, மற்றது அந்த மாதிரிக்கவங்க மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்காங்க. சினமன் ஐலண்ட், மற்ற பேர்ட்ஸ் பார்க், மற்ற இந்த வெள்ளை கலர் குரங்கு, அது வந்து கைக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்போம். அதெல்லாம் பார்க்கலாம். அது பார்க்க விரும்பினா சொல்லுங்கன்னு சொன்னேன். ரைட். சரி, இந்த ஆமையெல்லாம் இப்போ எங்கே இருந்து வர்றத? இந்த கடலில் தான் பிடிக்கும். போய் பிடிப்பினும். வேறு சிலது கரையில் வந்துருக்கோம். அதுவே குஞ்சு பறிக்க வச்சு அதில் ஏழாவது பூவாததை வச்சிருப்பினோம். சிலது மிருகங்கள் ஏதாவது சுறா இது பிடிச்சி அட்டாக் பண்ண கால் இல்லாததெல்லாம் வச்சுக்கிறாங்க. பிளாஸ்டிக் பேக்கோட பிடிபட்டது, மற்றது அந்த கயிறுகள் எல்லாம் செய்யப்பட்டதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம். ரைட். இதில் ஒரு ஆமை நிற்கிது பாருங்கள். தண்ணிக்கு மேலே வந்தால் தான் வடிவாக இருக்குமா காட்டலாம். இங்கே பாருங்க, பயங்கர ஸ்பீடாக போகுது தண்ணிக்குள்ளே.
இங்கே வருங்க. அவங்க முன் இதை வந்துட்டு மடக்கி வச்சிருக்கார். நல்ல வடிவாக ஸ்பீடாக போயிடும். அந்த ஆமைன்ற முதுவை பார்த்தீங்கன்னா செம்மஞ்சள் கலரில் இருக்குது. அதில் தெரியுதில்ல, ஒரு மண்ணிறம் மாதிரியான ஒரு கலர். ஓடும் வந்து நல்ல வடிவாக இருக்குது. ஆக்கள் மூச்சு எடுக்கிறதுக்கு தான் மேலே வருவினோம். அப்படியான டைம்லாம் இதை பார்த்து கொள்ளலாம். அப்படி இல்லையாண்டா ஆக்கள் உள்ளே ஓடிடுவீங்க. இங்கே வேறுங்க, இதில் வந்திருக்கார். இதுலேயும் ஒரு முத்தை இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, முட்டை சாப்பிடுமா? இல்லை, இது வந்து மறக்கிற சாப்பிட்றதான். இங்கே வச்சிருக்க ஆமையில் எல்லாம் ஏதாச்சும் ஒரு டேமேஜால் வந்த ஆமையை தான் வச்சிருக்கணுமா. அது இப்போ இது க்யூர் ஆனோன்னா அதில் விட்டுருவாங்க. பட் அதில் முட்டை விட்டுருக்க பொறிக்கிறது இந்த நாளில் எடுத்ததோ அது அந்த டேட் போட்டு வச்சிருக்கிறாங்க. அது முட்டை தான் இருக்குள்ளுங்க. அது பொறிச்சு மேலால் வந்துடும். வந்தோன்னா இந்த தொட்டிக்க விட்டுட்டு ஒரு 2 கிழமைக்கு பிறகு தாங்களே வெளியே விடணும். என்ன பேர் வச்சிருக்கீங்களா? அதுக்கு இந்த இதுக்கு வந்துட்டு வச்சிருக்கிறதுக்கெல்லாம் அனுமதி இல்லை போல். அதால் வந்துட்டு என்ன செய்யணுமெண்டா, இதில் வந்து பாருங்க சின்ன குஞ்சு ஆமைகள் இருக்குது. இந்த இடத்துல குட்டி குட்டியாக கணக்கு நிற்கிது இந்த இடத்துல, தெரியுதா? ஸோ இந்த ஆமைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொறிச்சா பிறகு இதுக்குள்ளே கொண்டு வந்து விடுவினுமாம். விட்டுட்டு ஒரு பருவம் வந்த உடனே விட்டுருவினுமாம். அந்த பெரிய ஆமைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது காயப்பட்ட ஆமைகள் அதுகளை தான் இவ வந்துட்டு பராமரிக்கணும். இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க, குட்டி குட்டியாக ஓடி தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல சின்னனா இருக்குது. அதுண்ட இது ஆள் வந்து நல்ல வடிவாக இருக்குது. ஓடு மாதிரி இப்படி இருக்கு. அப்படியே வந்துட்டு இதை தொட்டு பார்க்கறதுக்கும் தெரிவிக்கணும். சின்ன ஆமை. சரி விடுங்க அப்படியே. குஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 230 கிலோக்கு கிட்ட வருமா. 1 கிழமையான ஆமை குஞ்சுகள். இதுதான் அந்த இடம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாளில் பிடிச்ச ஆமை, எந்த இன ஆமைன்றது எல்லாமே இதில் வடிவாக எழுதி போட்டிருக்கணும். ஸோ எழுதி போட்டுட்டு அதுக்குரிய நாள் வரைக்கும் பொறிச்ச அப்புறம் தான் நாங்கள் இப்போ பார்த்த மாதிரி அந்த தொட்டிக்குள்ளே கொண்டே வைப்பினோம். சின்னனா ஒரு மணல் இதுக்குள்ளே வந்துட்டு வச்சுருக்கணும். இதுக்குரிய காலநிலை, இதுக்குரிய எல்லாமே கொடுக்க வேணும். சாதாரணமாக இயற்கையான ஒரு சூழல் இதாண்டும். ஸோ அவை வந்துட்டு கொஞ்சம் நோய்வாய்ப்படாத, அந்த மண்ணில் கிருமிகள் இல்லாத அந்த மாதிரியான மண்ணை வந்து எடுப்பினோம். அதிலே போட்டிருக்கு தெளிவாக பாருங்கள், டேர்ட்டில் எக்ஸ் பரீட் பிளேஸ், கடல் ஆமைகள் புதைக்கப்பட்ட இடம்னு சொல்லி. அதாவது அந்த முட்டையை வந்து இதில் அடகாக்கிறதுக்காக, அதை பொறிச்சு வரதுக்காக வச்சிருக்கணும். ஸோ இங்கால அப்படியே கடற்கரை நல்லா இருந்தது. வித்தியாசமான அனுபவம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதே வெயிலுக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்துட்டு ஆமை வந்துட்டு ஆண் ஆமைண்டா ஹை டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர்ண்டா ஃபீமேல். இப்படி கணக்கு இது இருக்குது. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்களை பார்க்குறதுக்காக அதிகளவான சுற்றுலா பயணிகள் எல்லாமே வெறினோம். அவைக்கு வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருக்குது தானே. ஃபுல்லாக நல்லா இருக்குது. நீங்கள் கட்டாயமாக வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. இதே வந்துட்டு கூகுள் மேப்பில் நான் பின் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்ல அழகாக இருக்குது. அந்த நீந்திரதை பார்த்து கொண்டே இருக்கலாம் அவ்வளோ நேரமானாலும். அந்த ஓடும் நல்ல வடிவாக இருக்குது பாருங்க. ஒரு சின்னனா ஒரு மியூசியம் மாதிரி ஒன்று வச்சுருக்கணும். இந்த ஹேண்டிகிராஃப்ட் இருக்குது தானே, மரக்கட்டையிலே சின்ன நாம மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுருக்கணும். கைவினை பொருட்கள். இங்கே யானை இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஆமையின் ஓடை வந்துட்டு வடிவாக டெக்கரேட் பண்ண மாதிரி இதில் கணக்க ஆமையின் இதை வந்துட்டு வச்சுருக்கணும். ஸோ ஆக்கள் ஞாபகத்தமாக சேப்பினும். இந்த ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஒட்டுற ஃப்ளாக் இருக்குது. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கு போனால் சில பேர் என்ன செய்யணும்னா அந்த ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒட்டக்கூடிய மாதிரி அந்த மேக்னெட்டிக் சின்ன இது வச்சுருப்பினம். ஸோ அதை வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டு ஒவ்வொரு நாட்டு இந்த ஃப்ளாக்கே வந்துட்டு சேப்பினம். சில பேருக்கு வந்துட்டு அது ஒரு ஆசை மாதிரி. கணக்கு இருக்குது இந்த இடத்துலையுமே.
நீங்கள் கேட்கலாம் என்னடா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த ஆமை எல்லாத்தையும் பிடிச்ச நீங்கள் ஆனால் இதில் தொடக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கேன்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கிற ஆமை குஞ்சுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொட்டு பார்க்கக்கூடிய மாதிரியான ஆமை குஞ்சுகள் ஒரு கிழமையான ஆமை குஞ்சுகள். இந்த பெருசெல்லாம் வந்துட்டு நாங்கள் தொட இயலாது. இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது ஹபரடுவா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணினீங்கன்னா வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சீ டர்ட்டில் ஹச்சரி ஹபரடுவா. அது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பார்த்துருப்போம் தானே, இது வந்துட்டு இந்த இடத்துல வெளியிலேருந்து வந்து முட்டையை கொண்டு வந்து பொறிச்சு தான் இதை அடிக்கணும். அது வந்துட்டு நல்ல என்னென்னா வேறு வேறு விலங்குகள் வந்துட்டு இப்போ உடும்பு வேறு வேறு நாய் அப்படியான இதிலெல்லாம் அந்த ஆமை இந்த முட்டையிலெல்லாம் சாப்பிட்டுரும். அதால் இப்போ ஒரு 100 முட்டை எடுத்துச்சின்னு சொன்னால் நார்மலாக கடற்கரையில் இருக்கே கொஞ்சம் தான் தப்பும். அப்போ இவை வந்துட்டு அதை பராமரித்து விடுறதால இதையும் வந்துட்டு அது ஒரு வியாபாரம் மாதிரி அதுக்கு தேவையான பராமரிப்புக்கு தேவையான இதை வந்துட்டு டிக்கெட் மூலமாக எடுக்கணும், டொனேஷன் புக்ஸும் வச்சிருக்கணும். மற்ற ஆமைகளை அந்த குஞ்சு பொறிச்சா பிறகு நீங்கள் கடற்கரையில் கொண்டு விடலாம். ஸோ உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் விரைக்கில் அதை வந்துட்டு அந்த கடற்கரை மண்ணில் கொண்டு வந்து விடலாம். அது அப்படியே கடலில் அப்படியே அடிச்சுக்கொண்டு அப்படியே அது தண்டை வாழ்க்கையை பார்த்துக்கொண்டு போகும், கூட்டமாக திரியும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் அதையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ வந்துட்டு நாங்கள் சாதாரணமாக எடுத்து அந்த வெளியில் தொட்டு பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயமாக அது குறிப்பிட்ட டைமுக்கு தான் அதை செய்யணும். அதை குறிப்பிட்ட நாள் ஆகணும். ஆகினா பிறகு அதில் அந்த தொட்டியில் இருந்த அந்த ஆமை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடற்கரைக்கு கொண்டு போயிட்டு அந்த மணலில் அப்படி விடுவிடும். நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன். அப்படியே குடுன்னு நடந்து போயிட்டு கடல் அலை வரைக்கும் அப்படியே அடித்து கொண்டு போகும். அது இப்படி நீந்தி கொண்டு அதன் வாழ்க்கையை பார்த்து கொண்டு போகும். அது செய்யக்குள்ள ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். எங்களால் ஒரு உயிர் வந்துட்டு அப்படியே தன் சுதந்திரத்தை நீடிச்சு போகிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து கிடைக்கும். மறக்காமல் நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நாங்கள் வந்து தல்பே என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். தல்பேயில் வந்துட்டு இந்த ஒரு பீச் ஒன்று இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதோட தோற்றம். உள்ளே போயிட்டு காட்டுறேன். அது பார்க்கிங்குக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நேச்சர் பூல் தல்பேன்னு சொல்லி போட்டிருக்கு. தல்பே என்ற இடத்துல இது இருக்குது. ஸோ இதில் கணக்கு பேர் போன முறை வரைக்கும் இந்த அளவுக்கு ஆக்கள் இல்லை. இந்த முறை எக்கச்சக்கமான ஆக்கள் வந்திருக்கணும். முறையான விட இந்த முறை எக்கச்சக்கமாக கூட்டமாக மக்கள் நிற்கணும். இந்த பக்கத்துலேருந்து இந்தியாவில் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். இந்த இடக்கை பக்கமாக அதில் சின்னனா பாக்ஸ் மாதிரி எல்லாம் வெட்டி வச்சுருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் குளிக்கலாம். மொண்ட கடவுளே க்ரௌடை பாருங்க, பயங்கரமாக க்ரௌட். இந்த முறை போன முறை வந்து பார்த்தீங்கன்னா காக்கா கூட இல்லை. இந்த முறை கணக்கு பேர் க்ரௌடாக நிற்கணும். இங்கே இருக்கிற லோக்கல் மக்களுமே வந்திருக்கணும். சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஒரு பாக்ஸில் இருந்து அடுத்த பாக்ஸுக்கு அப்படி நீந்தி போகலாம். போன முறை இதுக்குள்ள தான் குளித்தேன். ஞாபகம் அலை வந்து இந்த இடத்துல குறைவாக இருக்குது. வளமையாக அலை வந்துட்டு பெருசாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலை வந்துட்டு குறைவாக தான் இருக்குது இந்த இடத்துல. சரி, இதில் இப்படியே நடந்து போய் பார்ப்போம். இந்த இடத்துலையும் பாருங்கள் பாக்ஸாக வெட்டி இருக்குது. ஓ, பயங்கர குளிர்மையாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ இங்கால அப்படியே ஃபுல்லாக கூட்டமாக ஆக்கள் நிற்கணும். எங்கே நடந்து போய்க்க பாக்ஸுக்காக கூட விழுந்துடும். எப்படி இருக்குன்னு வேறுங்க இந்த இடம். இதால் பொதுவாக டூரிஸ்ட் யாரையுமே காட்டினையில் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் தான் கணக்க பேர் நிற்கணும். இதில் பாட்டு பாட்டி ஃபன் பண்ணி கொண்டிருக்கணும். போன முறை அந்த பக்கத்தால் வந்திருக்க வேணும். ஆனால் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு தரத்தோட்டத்தோட இருக்கிற கடற்கரை வேறுங்க. அப்படியே குடும்பமாக வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எல்லாருமே இதில் வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கொண்டிருக்கணும். இதில் 2-3 பார்க்கிங் இருக்கு. இந்த அலை அடிக்க நல்லா இருக்கும். இதில் 2-3 பார்க்கிங் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பார்க்கிங்கில் நீங்கள் விட்டுட்டு வரலாம். இந்த இடங்கள் எல்லாமே வந்துட்டு நான் கூகுள் மேப்பில் பின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் வரைக்கும் இந்த பகுதியால் போய்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இதுக்கு அங்கால இல்லை பாக்ஸ் மாதிரி, இதுக்கு இந்த பக்கம் தான் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து அங்கே வரைக்குமே நல்ல அழகான கடற்கரை. இந்த இடத்துல நாங்கள் அலை எல்லாத்தையும் பார்த்த உடனே எங்களுக்குமே குளிப்போம் போல இருக்குது. இந்தியாவில் குளிப்போம். இந்த பகுதியில் தான் போன முறை வந்துட்டு அந்த பாக்ஸாக இருந்தது. இங்கே இருந்துட்டு அப்படியே லைனுக்கு அதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸாக அப்படியே பெட்டியாக இருக்கும். ஒரு பெட்டியிலேருந்து இன்னொரு பெட்டிக்கு உள்ள அலையெல்லாம் நீந்தி போகலாம். பாப்பா க்ரௌடாக தான் இருக்குது. என்னால் வெங்கடாக்களுமே குளிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ இதில் இருந்துட்டு போயிட்டு குளிப்போம். நல்லா இருக்குது. இதை ஒரு தடவை தான் என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு இந்த இடத்த விட்டுட்டு போயிட்டு போகிற யோசிக்க கூடாடி நேற்று இந்த இடத்துல குளிச்சிருக்கலாம்னுட்டு அவள் குளிப்போம். இப்போ கடைசி ஒரு அலை வந்தது, அங்கே இருந்து முழு பேரை அடிச்சுட்டு வெளியால் தாவி விட்டுடுது. உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் இருந்துட்டு அங்கால போகிறதுக்கு ஆக்கள் ட்ரை பண்ணிடுங்க. கிளாஸ் எல்லாம் போட்டு பயங்கர கஷ்டமாக இருக்குது. இதுக்குள்ளே ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல இந்தியாவில் வரலாம். இது வந்து சின்னன், அது வந்துட்டு கொஞ்சம் பெருசு. இதில் ஒரு அக்கா ட்ரை பண்ணி கொண்டே இருக்கிறா. பயங்கரமாக அலை வரைக்கும் அப்படி எல்லாரும் வந்து இந்தியாவில் தள்ளுது. நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இந்த பாருங்க, இது கொஞ்சம் சின்ன அலை. முழு பேரை விஞ்சால அடிச்சு போட்டுட்டு அலை மேலே வந்து நல்லா இருக்கு இந்த இடத்துல. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடல், அதாவது சும்மா இது பெட்டி இல்லை, இந்த இடத்துல பெட்டியாக இருக்கு. ஓகே, இப்போ ஒரு பாக்ஸுக்குள்ள இறங்கிட்டோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அலை வரைக்குள்ள தான் பயங்கர மோசமாக தள்ளும். இப்போ சில பேரை பாக்ஸை விட்டே தள்ளிட்டு சரி நாங்காளி பாக்ஸ், நான் இஞ்சாலி பாக்ஸ் இல்லை இந்த இடத்துல தான் அந்த இடம் இருக்குது. ஆனால் மணல் வந்துட்டு அடைச்சிட்டு 7 மணி நேரம். நான் போன முறை வந்துட்டு உள்ளால வந்த கிளிப்ஸை போடுறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் இது கூட இறங்கிட்டோம். இதில் இருந்துட்டு இந்தியாவில் ஃபுல்லாக போகலாம். பாறைக்கு ஃபுல்லாக போகிறேன். நல்ல வடிவம் இருக்குண்டா, நல்ல இடம் வேணாம். கடலுக்குள்ள தள்ளி இந்த 3 கிளாலையும் போகலாம். இதில் இருந்துட்டு இதுக்குள்ளே போயிட்டு அங்காலையுமே போகலாம். இடைக்கையில் நல்ல கேப் இருக்குது, ஓரளவுக்கு ஓகே. இதில் இருந்து இதுக்கு போயிருப்பேன், பார்த்துருப்பீங்க. செல்ஃபாக ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குன்றதை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். தலையோண்டு வருது, எப்படி இருக்குன்னு பாருங்க. கடல் தண்ணி இன்றைக்கு ஒரு 5 லிட்டர் கடல் தண்ணி வாய்க்குள்ள மூக்குகள் எல்லாம் தண்ணி போயிட்டு. இந்தியாவில் இருந்து இந்தியாவில் வரலாம். இந்த புக்ஸ்லேருந்து இந்தியாவிலையும் போகலாம். ட்ரை பண்ணுறீங்களா? புவனேஸ்வர் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். மண்ணு அடைச்சிட்டு போன முறை மாதிரி இல்லை. ஐயோ பயங்கர போசா வந்து அப்படி தள்ளி அக்கால் அடிக்குது. இந்த இடத்துல பாருங்க, இந்த அலை வந்துட்டு அப்படி அடிச்சு அதனால தள்ளும். ரெடி 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 ஓடிது அடுத்தது. இது ஓகே, இது ஓகே. இதுல ஒரு அக்கா அந்த அண்ணா 2 பேருமே இங்க இருந்துட்டு அங்கால போயிட்டு அடுத்த நாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுல அந்த அக்கா அங்க இருந்து திரும்ப இங்கால வாரா வந்துட்டா.
ஓகே, இப்போ எங்கட புவனேஸ்வரன் அங்கே இருந்து வாரார். அடுத்து நான் போகிறேன். அலையும் வருது. அவன் 2 காலம் போயிட்டான். ஓகே, இப்போ அங்கே இருந்து வெளிக்கிட்டு இதுக்குலால வந்து அவர்கிட்ட காலுக்குலாலையும் வந்து இதால 2வது கிளாலையுமே வந்துட்டேன். ஓகே, இப்போ 2வது சைஸுக்குலாலையும் இப்படி வந்துட்டேன். நேரம் அங்கே இருந்து நீந்தி இதுக்குலால வந்து இங்காலையும் வந்துட்டேன். கீழே போ டேய். ஓகே, இப்போ இந்த முறை கோப்ரோட போவோம். அலை வருது, அலை வந்தோட போவோம். போடு உள்ள என்னப்பா அலை இழுக்கு ஒரு வாரேன். அடுத்தது வந்துட்டு ஓகே போன நான் ரெடி. அதுக்குள்ள வந்து நான் வழி தெரியல போய். சரி, ஓகே, இப்போ இதில் கொஞ்ச நேரம் நாங்கள் குளிச்ச நாங்கள் நல்லா இருந்தது. கட்டாயமாக வந்தீங்கன்னா ஆக்கள் இல்லையோ நீங்கள் உங்களுக்கு என்ஜாய் பண்ணணும்னு நீங்கள் ஜோதிச்சிங்கன்னா கட்டாயமாக இறங்கி குளிங்க. நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படிக்கட்டில் இருந்து அங்காள படிக்கட்டுக்கு போயிட்டு அங்காலையுமே இப்படியே போயிட்டேன் 2 பட்டி தாண்டி. ஏன்டா உள்ளே ஒன்றும் தெரியல. அப்போ இது எந்த பக்கத்தால் வெளிச்சம் வருதோ அந்த பக்கத்தால் நான் போயிட்டேன். சரி, இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து அப்படியே வெளிக்கிடுவோம். இங்கே நல்ல தண்ணியும் இருக்குது, ஷவரும் இருக்குது. ஸோ ஷவரில் குளிச்சுட்டு நாங்கள் அப்படியே போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் அப்படியே இதில் குளிச்சுட்டு நல்லா இருந்தது. நல்ல ஒரு குளியல். கணக்கு பேர் வந்திருந்தவ. காரணம் என்னென்னா இன்றைக்கி போயா தினம். அதால் எக்கச்சக்கமான உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்துருந்தவ. இங்கே இருந்து அப்படியே காலி போக மட்டும் இதே மாதிரி தான் இருக்கும். சைட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல் ரிசோர்ட் மாதிரி இருக்கும். நாங்கள் அப்படியே காலி நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இங்கெல்லாம் பாருங்க, பெரிய ஒரு ஹோட்டல், பெரிய பெரிய பீச் சைட்டோட சேர்ந்த ஹோட்டல் ரிசோர்ட் இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் இலங்கைக்கு வாரீங்கன்னு சொன்னால் கணக்கு பேர் தம்பி எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குற நீங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு இடம் காட்டுவோம். ஆனால் அது வந்துட்டு குடும்பமாக வந்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்காது. அதால் வந்துட்டு நீங்கள் booking.com அகோடான்ற வெப்சைட்டுகளில் இல்லாட்டி ஃபோன்லேயே ஆப் இருக்குது. ஸோ அதைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பேர் தங்கலுமோ அத்தனை பேரை கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணினீங்கன்னா உங்களோட இடத்துல காட்டும். அதுலேயே லொக்கேஷன் எல்லாம் காட்டும். ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் அப்படியே லைனுக்கு பீச் தான் பாருங்க. இதுலேயும் இந்த ஆட்கள் குளிச்சு கொண்டிருக்கிறேன். அதான் சிங்களாக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த போயா டைமில் எல்லாம் பின்னேற நேரங்களில் அப்படியே சுற்றி பார்க்க அந்த ஊர் மக்கள் எல்லோரும் காசு போட்டு பஸ் எடுத்துகிட்டு இல்லாட்டிக்கு ஒரு 2-3 ஃபேமிலி சேர்ந்து ஒரு வேன் ஒன்று ஹையர் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்க்க போவினோம். ஃபுல்லாக பாருங்கள் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பீச் சைட்டோட சேர்ந்து அப்படியே 4-5 ஹோட்டலுக்கு மேலே அப்படியே பார்த்துக்கொண்டே வரோம். பார்த்தீங்கன்னா இந்த போயா தினம் அதால் வந்துட்டு சிங்களாக்கள் எல்லாருமே இதில் இந்த தன்சல் எல்லாம் கொடுக்கணும். சின்ன சின்னனா அப்படி வீட்டுக்கு முன்னால் இல்லாட்டிக்க இந்த கடைக்கு முன்னால் ஏரியாவில் எல்லாம் இந்த தன்சல்னு சொல்லி உணவு அதுக்கு அதாவது பால் சோறும் சம்பல் இருக்குதானே கட்டை சம்பல் அப்படியான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கணும். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு விகாரையோ இன்னும் உண்டு. அதுலேயும் வந்துட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது. ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது. இங்கால அப்படியே ஃபுல்லாக ஃப்ரீ, வாகன நெரிசல் எதுவுமே இல்லை. இங்கால வேறுங்க அதில் இருந்து வரவே இங்கால பார்த்தீங்க அரளியாக இருக்குது. பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் இங்கால இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த தன்சல்ல வந்துட்டு இதில் ஜூஸ் குடிக்கணும்.
எக்கச்சக்கமான ஆக்கள் இதில் அப்படி நின்று ஜூஸ் குடிக்கணும் பாருங்க. சாப்பாடு, ஜூஸ், ஐஸ்கிரீம் எல்லாம் சில வேலை டான்ஸரில் கொடுப்பினோம். எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்க டான்ஸில் கொடுக்குறதால. அப்படியே இந்தியாவில் ஃபுல்லாக வாகனங்கள் தடைப்பட்டு நிற்கிது பாருங்க. வாகனம் எல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே முடியும்னு பார்த்தனா கணக்க கிலோமீட்டருக்கு அப்படியே லைனில் நிற்கிது. கடவுளே, எவ்வளோ தூரம் பாருங்க. அப்படியே போய்கொண்டே இருக்கு லைனுக்கு. வளமையான தன்சல் மாதிரி இல்லை. இது வந்துட்டு இன்றைக்கு ஏதோ அவன் விசேடமான போயா போல. வளமையான போயாக்கு இப்படி இருக்காது. இன்றைக்கு ஏதோ விசேடமான போயா போல. அதால் ஃபுல்லாக அப்படியே லைனுக்கு அதில் டென்சல் கொடுக்குறதால இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு எப்படி மிஞ்சி இருக்கிறாங்களோ அவ்வளோ நாங்கள் இந்த வீடியோ ஆரம்பித்த இடத்துக்கு போகிறதுக்கே 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். போய்கொண்டே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலிக்கு வந்துட்டோம். இந்தியாவில் பாருங்க ஸ்பார் இருக்குது. கீல்ஸ் மாதிரி இதுவும் வந்துட்டு ஸ்பார் வந்துட்டு கொஞ்சம் சில இடங்கள் இலங்கையில் இருக்குது. இந்தியாவில் அப்படியே காலி கடற்கரை. ஸோ கடற்கரை ஓரமாக அப்படியே அந்த ரோட் போகுது. அதில் தான் கோட்டை இருக்குது. அந்த பகுதியில் காலி கோட்டை தெரியுது. காலியில் இருக்கிற அந்த கோட்டைக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் காலி கோட்டை. உங்களோட வலக்கை பக்கத்தில் தெரியும் காலி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது. கன மச்செல்லாம் இங்கே நடக்கிறது. பெரிய பெரிய மச்செல்லாம் இங்கே நடக்கும். இதான் போகிறதுக்குரிய நுழைவாசல். இதுதான் காலி கோட்டைக்கு போகிறதுக்கான நுழைவாசல். நாங்கள் இன்றைக்கு காலி போகையில் நாளைக்கு தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் காலியின் பெருந்தெருக்களில் பார்த்தீங்கன்னா அதிகளவாக வாகனங்கள் எதுவுமே இல்லை. இன்றைக்கி சிங்கள மக்கள்கிட்ட அந்த ஹாலிடே மாதிரி. ஸோ இங்கே வந்துட்டு எக்கச்சக்கமான தமிழ் கடைகளுமே இருக்குது. இதில் தமிழ் மக்களுமே அந்த காலத்திலேருந்தே இருக்கணும். மறுது இந்த தென்பகுதியில் சிவாலயங்கள் எல்லாமே இருக்குது. நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நாங்கள் காலியில் இருக்கிற எல்லா விஷயங்களையுமே அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் வந்துட்டு இந்தியாவில் ஒரு பார்க்கிங் மாதிரி ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல வந்து வாகனத்தை நிப்பாட்டிட்டு நிற்கிறோம். இந்தியாவில் ஃபுல்லாக காலி சைட்டில் இருந்துட்டு நாங்கள் போகும் வரைக்கும் எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது. அதால் வந்துட்டு நாங்கள் இதோடையே வீடியோ நிப்பாட்ட போகிறோம். என்னென்னா இன்றைக்கு வந்துட்டு கணக்கு இடங்கள் அப்படியே காட்டிட்டோம். வீடியோ வந்துட்டு பயங்கர லெந்தாக வந்திருக்கும். ஸோ அதால் இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இதில் கடற்கரை பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் கணக்கு பேர் வந்துட்டு நாங்கள் இலங்கையில் போகிற எல்லா இடங்களுமே வந்து மேப்பில் மார்க் பண்ணுறேன்னா ஸோ அந்த விஷயத்துலேயும் கணவர் வந்துட்டு அனுப்பி கொண்டிருக்கிறீங்க. 7ஆம் வரைக்கும் நான் உங்களுக்கெல்லாம் லிங்க் அனுப்பி கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் பேருக்கு விடுபட்ட ஆட்களுக்கும் நான் திருப்பி அனுப்புவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள்